மனோரமா இண்டஸ்ட்ரீஸ் இந்த நிறுவனம் வந்து போனஸ் ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரெக்கார்ட் டேட்டு மார்ச் 7ஆம் தேதி. ஸோ மார்ச் 7ஆம் தேதிக்குள்ள இந்த நிறுவனத்தோட ஷேர் நீங்க வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா, உதாரணத்துக்கு எப்படி போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1:5 ரேஷியோல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க 5 ஷேர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஷேரை போனஸா கொடுப்பாங்க. ஸோ அது வந்து ஸ்டாக் ஸ்பிளிட் ஆகும். அந்த ஷேரோட பிரைஸ்ங்கிறது கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகி தான் வரும். இப்போ அந்த ஷேர் ஸ்பிளிட் வந்து இப்போதைக்கு உங்களுக்கு பெரிய வேல்யூவா தெரியல அப்படின்னாலும் கண்டிப்பா ஃபியூச்சர்ல அந்த ஷேர் வந்து ஸ்பிளிட் ஆன பிறகு ஒவ்வொரு ஷேரும் பிரைஸ் ஏறும்போது ஒரு கண்டிப்பா ஃபியூச்சர்ல உங்களுக்கு லாபத்தை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ்ங்கிறது அதிகமா இருக்கு. அதுக்கு உதாரணத்துக்கு ஐடிசியோட நிறுவனத்தை சொல்லலாம். ஐடிசி வந்து 1979ல 33 ஷேர் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு ஐடிசியோட ஷேர் கிட்டத்தட்ட 12,000 ஷேர் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்களே ஐடிசி பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் மனோரமா இண்டஸ்ட்ரீஸோட கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 2044 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. நீங்க வாங்கணும் இந்த நிறுவனத்தோட ஷேர் அப்படின்னா ஒன் டைம் செல்ஃப் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் உங்களுக்கு ஈக்விட்டியும் தாண்டி டெய்லி ட்ரேட் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனா எனக்கு ட்ரேடிங் பத்தி எந்த நாலேஜும் இல்லை, நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஒரு ஒர்க்கிங் பர்சன், எனக்கு ஏதாவது ஒரு சைடு எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தால் நல்லா இருக்கும். எல்லா நபர்களுக்குமே ஷேர் மார்க்கெட் சூப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம். நீங்க நினைச்சீங்க அப்படின்னா மார்க்கெட் டெக்னிக்கல் வைஸ் 100% எங்களுடைய டீம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட ஃபோன் நம்பர் ஆட் பண்ணுங்க. தேங்க்யூ.